திருச்சிற்றம்பலம். பல தூல உடம்பு தோன்றி ஒடுங்குதற்கு ஒரு சூக்கும உடம்பு வேண்டப்படும் என உவமை முகத்தால் விளக்குகின்றது இச்சிவஞான சித்தியார் விருத்தப்பா. விதிப்படி சூக்குமத்தே உருவமும் வினையால் இங்கே உதித்திடா உருவமாக உருவரும் அறங்கள் வித்தில் கதித்தெழு மரமும் வித்தும் கழியும் பின் அழியும் சூக்க மதிக்கெழு கலைகள் போல வருவது போவதாமே. இதனை உருவரும் மரங்கள் வித்தின் கதித்து எழும் விதிப்படி வினையால் சூக்குமத்தே உருவரும் மரமும் வித்தும் கழியும் பின் சூக்கம் அழியும் எண்ணின் வருவது போவது மதிக்கெழு கலைகள் போல ஆமே. இங்கு உருவமாக உதித்திடா என்று கொண்டு கூட்ட வேண்டும். இதற்குரிய பொழிப்புரை: உருவமாய் விளங்குகின்ற மரங்கள் அவைக்கு முதலாகிய வித்தினின்று தோன்றி விளங்கும். அதுபோல இறைவன் ஆணையால் வினைக்கேற்ப சூக்கும உடம்பினின்றும் தூல உடம்புகள் தோன்றும். மரம் அழிந்த விடத்து அதற்கு மூலமாகிய வித்தும் உடன் அழிதல் போல தூல உடம்பு கெட்ட விடத்து அதற்கு முதலாகிய சூக்கும உடம்பும் கெடுமோ எனின், மேற்கூறிய உவமை சூக்குமத்தினின்றும் தூலம் தோன்றுவதற்கு மட்டுமே அன்றி முற்றுவமை அன்று ஆதலால் தூல உடம்பு கெட்ட விடத்து சூக்கும உடம்பு கெடாது. அவ்வாறு கெடாதிருக்கவும் தூல உடம்பு தோன்றி ஒடுங்குதல் எதுபோல எனின், சந்திரனுக்கு உளவாகிய கலை 16 காரணமாகிய ஒரு கலை அழியாது நிற்க மற்ற கலைகள் தோன்றுதலும் ஒடுங்குதலும் போலவாம். ஒரு கலை இல்லாதிருப்பின் மற்ற கலைகள் தோன்றுதல் இல்லாது போமாறு போல சூக்கும உடம்பாகிய ஒரு முதல் இல்லாத விடத்து தூல உடம்புகள் உருவமாக தோன்றிடாவாம். இச்செய்யுளால் ஒரு சூக்கும உடம்பு நிலை பெற்றிருத்தாலன்றி பல தூல உடம்புகள் தோன்றி அழிதல் கூடாது. ஆதலால் பல தூல உடம்புகள் தோன்றி அழிதல் காணப்படுதல் பற்றி அவற்றிற்கு காரணமான சூக்கும உடம்பு ஒன்று உண்டு என்பதற்கு அருதாபத்தி பிரமாணம் கூறியவாறாம். இவ்வாறு சூக்கும உடம்பினின்றும் தூல உடம்புகள் தோன்றி அத்தூல உடம்பும் கெடும் காலத்து வித்தில் அருவமாய் நின்ற மரம் உருவமாய் தோன்றி மரம் கெடும் காலத்து வித்தும் கெடுமாறு போல சூக்குமம் கெடுமோ என்னும் ஆசங்கையை நீக்குதற்கு மதிக்கெழு கலைகள் போல வருவது போவதாம் என்பதும் உடன் கூறினார். அவ்வாறாயின் தூல வடிவுக்கு காரணம் ஐம்பெரும் பூதமே அமையும். சூக்கும வடிவு எதற்காக வேண்டும் எனின், சர்க்காரியவாதத்தில் தூல பொருட்கு காரணம் சூக்கும பூதமாவதை அன்றி பிரிதில்லை எனவும், அச்சூக்கும உடம்பாவது சூக்கும பூதம் எனப்படும் தன்மாத்திரையாலான வடிவு ஆகலின் ஐம்பெரும் பூதம் எனப்படும் தூல பூதம் அத்தன்மாத்திரையின் காரியமாதல் பற்றியே தூல உடம்பு ஐம்பெரும் பூத வடிவம் என்பது எனவும் நன்கு அறிந்து கொள்க. அதாவது தூல உடம்பு ஐம்பெரும் பூதத்தின் காரியம் என கூறும் இடங்களுக்கு ஐம்பெரும் பூதத்தின் காரணமான 5 தன்மாத்திரையாலான சூக்கும தேகத்தின் காரியம் என்பது கருத்து. வித்தில் சூக்குமமாய் நின்ற மரம் தூலமாய் வரும் என்றது சூக்கும உடம்பினின்று தூல உடல் வருவதற்கு எடுத்துக்காட்டு உவமை. மரமும் வித்தும் கழியும் என்பதும் எடுத்துக்காட்டு உவமை. சூக்குமம் என்பது சூக்கம் என சிதைந்து நின்றது. இது பிராகிருத சிதைவு. மாறி இவ்வுருவமெல்லாம் என்பது முதல் இவை 3 செய்யுளானும் சூக்கும உடம்பு தூல உடம்புக்கு முதல் காரணம் என்பது உணர்த்தி தான் பல பேதம் காட்டுதல் பற்றி சர்க்காரியவாதத்திற்கு இழுக்கு இன்மை கூறப்பட்டது. மேலை செய்யுளில் ஒரு கலையில் ஏனைய கலைகள் அடங்கி கிடந்து தோன்றும் என்பதை எடுத்துக்காட்டி மறுத்து, இச்செய்யுளில் ஒரு கலை இருத்தலினால் ஏனைய கலைகள் தோன்றி ஒடுங்கும் என அவ்வுவமையை ஒப்புக்கொண்டது பற்றி முரண் இன்மை அறிக. அடங்கி கிடந்து தோன்றும் என்பதும் இருத்தலால் தோன்றும் என்பதும் அந்த வேற்றுமை. சிவஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் சுபக்கம் மூலமும் உரையும் என்னும் நூலிலிருந்து இதற்கு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து திராவிட மாபாடிய கர்த்தராகிய மாதவ சிவஞான யோகிகள் அருளி செய்த உரையை தழுவி திருவாவடுதுறை ஆதீன சைவ பிரச்சாரகரும் தேவகோட்டை சிவாகம சித்தாந்த பரிபாலன சங்கத்து சித்தாந்த சாத்திர போதகருமாகிய தூத்துக்குடி போ. முத்தையா பிள்ளை எழுதிய பொழிப்புரையிலிருந்து ஒரு பகுதி. திருச்சிற்றம்பலம்.